என் செல்லக் குழந்தையே, இன்னும் சற்று நேரம்தான் உன்னுடைய மிகப்பெரிய ஆசை ஒன்று நிறைவேறப் போகின்றது. என் குழந்தையே, ஒருவேளை உனக்கு இந்த வராகியின் மீது சந்தேகம் இருக்கிறது என்றால், அதாவது ஒரு துளியளவேனும் சந்தேகம் இருக்கிறது என்றால் கூட இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டாம். அம்மா என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரிகின்றதா? என் குழந்தையே, அப்படி சந்தேகமில்லை. நம் தாயானவள் நமக்கு நடத்தி கொடுப்பாள் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் என் வார்த்தைகளை தொடர்ந்து கேட்டால் போதும். என் குழந்தையே, எனக்கு இதுவரையிலும் எதுவும் நடக்கவில்லை. இத்தனை காலமுமே நான் தெய்வத்தை வணங்கியும் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்று என் பிள்ளை நீ சொல்வாயானால், உனக்கு நான் சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையானது நமக்கு என்னதான் செய்தாலுமே எப்பொழுதும் எதிர்மறையான சிந்தனைகள் மட்டும் நமக்குள் வந்துவிடக்கூடாது. நடக்கிறது, நடக்காமல் போகிறது, அது ஒருபுறம் இருக்கட்டும். இல்லை, கிடையாது, எதுவுமே நடக்கவில்லை என்று நீ சொல்லும் பொழுது, நடக்கவிருக்கின்ற விஷயம் அடுத்த நாளில் கூட அதற்கான நேரத்தை குறித்து வைத்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது உனக்குள் தோன்றிய அந்த எதிர்மறை எண்ணத்தினால் அது எப்பொழுதுமே உனக்கு கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துவிடும். அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? அதுபோல என் குழந்தையே, உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகளை எப்பொழுதும் இன்னொருவரின் மீது நீ திணிக்காதே. உன் மனதிற்குள் ஒரு விஷயம் நடக்காது என்று தோன்றினால் அதற்கான முயற்சிகளை பயங்கரமாக செய்து கொண்டிருப்பவர்களை ஒருபோதும் நீ தடுத்து நிறுத்தாதே. என் குழந்தையே, உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ என்பதனை எல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. ஏனென்றால் உனக்கு தெய்வம் துணை இருக்கின்றது. எப்பொழுதும் தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைத்திருக்கின்றது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என்னாலும் உன்னை தெய்வம் தொடர்ந்து வருகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நான் இருந்து உனக்காக ஒரு நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் அதை நீ தவிர்க்க நினைத்தாயானால் அந்த நம்பிக்கை இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உடைத்தெறியும். உன்னுடைய அவநம்பிக்கை இந்த வாழ்க்கையை உன் கைகளிலிருந்து பிடுங்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, வெற்றி பொழுது, விடியல் பொழுது, உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைக்குரிய பேரதிர்ஷ்ட பொழுது. நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, நாம் விழித்திருந்து ஒரு விஷயத்தை பெறுவதற்கும் கண் விழித்திருப்பது போல நடிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறதல்லவா? அதனால் நாம் நடிப்பதை நிறுத்திவிட்டு நம்முடைய தேடல்களை உண்மையாக தேடத் தொடங்க வேண்டும். இதுவரையிலும் நடந்து முடிந்தது எல்லாம் போகட்டும். இனிமேல் நீ புதிதாக பிறந்திருக்கிறாய் என்று எண்ணிக்கொள். சுற்றி இருக்கின்ற எதிரிகளையும் துரோகிகளையும் நினைத்து கொண்டிருக்காதே. இவர்களை நினைக்க நினைக்க நமக்கு மேலும் மேலும் வாழ்க்கையில் தோல்விகள்தான் அதிகமாக கிடைக்கும். எப்பேற்பட்ட விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நம்மை எதுவும் செய்யாது என்பதனை புரிந்து கொண்டு, எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் இந்த வாழ்க்கையில் எதுவும் நம்மை எந்த வகையிலும் காயப்படுத்தாது என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக இருக்க தொடங்க வேண்டும். உன்னை சுற்றி நான் வருகின்ற பொழுது, உன்னோடு நான் இருக்கின்ற நொடி பொழுது, உன்னை தேடி வந்து உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும்
நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, காலம் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் ஒவ்வொருவருக்கும் மாற்றிக்கொண்டே இருக்கிறது தெரியுமா? எதிர்பார்ப்பதும் கிடைப்பதும் வெவ்வேறாக இருக்கும். ஆனால் சில மனிதர்கள் சாமர்த்தியமாக என்ன கிடைத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை அவர்கள் வசமாக மாற்றிவிடுவார்கள். அவர்கள் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை அற்புதங்களையும் அவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள். அதுதான் வாழத் தெரிந்தவர்கள் என்று அர்த்தமாகும். என் குழந்தையே, அதுபோலத்தான் நீயும். என்ன நடந்தாலும், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் எப்பொழுதுமே நீ சர்வசாதாரணமாக உனக்கானதாக மாற்றிக்கொள். உன்னுடைய இந்த வாழ்க்கையில் உனக்கான உறுதியான விஷயங்களை எல்லாம் சரியாக கொடுக்கும் பொழுது இதை எந்நாளும் என் பிள்ளை தவறாது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வெற்றியாக நீ எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. எந்த நொடியிலும் என் குழந்தைக்கு பேரதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் எண்ணி வருந்தி கொண்டிருக்காதே. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே இந்த வாழ்க்கை உனக்கு அதையெல்லாம் ஒரு சேர ஒட்டு மொத்தமாக உறுதியாக கொடுக்கும் என்பது உன் மனதில் நிற்கட்டும். நீ தொலைக்க வேண்டும் என்று எதற்கும் ஆசைப்படாதே. எந்த விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிலையாக கிடைக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படு. அப்படியானால் இந்த வாழ்க்கையும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும். பெருமகிழ்ச்சியான விஷயங்களை எல்லாம் உருவாக்கி கொடுக்கும். நல்லபடியாக உன் முன்னால் நின்று நீ விரும்பிய ஒவ்வொரு அதிர்ஷ்டங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த வராகி சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் கொடுக்கப் போகின்றது. இந்த நேரத்தில் நீ எதையும் பின்தங்கி நின்று வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. வெற்றி என்பது உனக்கு மிகவும் அருகாமையில் நிற்கின்றது. இந்த நேரத்தில் உன்னுடைய முயற்சியால் உன் வெற்றியை நீ பரிசாக பெற வேண்டும். உன்னுடைய முயற்சி உனக்கு அந்த வெற்றியை அள்ளி கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, நம்மை உற்சாகப்படுத்த யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே. உனக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே. எல்லா நேரத்திலும் உனக்காக அத்தனை விஷயங்களையும் எடுத்துச் சொல்லவும், உனக்கான உண்மைகளை எல்லாம் என்னவென்று புரிய வைக்கவும் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் தான் வந்திருந்தாலுமே இந்த கஷ்டங்களிலிருந்து நிச்சயமாக உன்னால் மீண்டு வந்துவிட முடியும். இனி நடக்கக்கூடிய உண்மைகளை தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கை என்ன நினைத்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்து கொண்டே இரு. சரியான சந்தர்ப்பங்கள் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். சரியான தருணங்கள் என்றுமே உனக்கான நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, வராகியினுடைய அன்பினால் உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதுவெல்லாம் ஒவ்வொரு நாளும் உனக்கான அதிசயத்தை கொடுத்து கொடுத்து உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதில் உன்னுடைய ஞாபகங்கள் தெளிவாக இருக்கட்டும். இது நடக்கிறதே, ஐயோ தெய்வம் இல்லையா என்று கேட்பதை நிறுத்திவிட்டு இதுவும் தெய்வத்தினால் தான் நடத்தப்படுகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபத்துக்கள் வருகிறது என்று சொல்லி கலங்காதே. வருகின்ற ஆபத்து ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். உன்னை சூழ்ந்து வருகின்ற சூழ்ச்சிகள் ஒவ்வொன்றும்
எந்நாளும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். என் குழந்தையே, இதுவரையிலும் நாம் தொலைத்து விட்டது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் என்றேனும் ஒரு நாள் நமக்கான நம்பிக்கையை கொடுக்கும். நீ தொலைத்தது எல்லாம் நீயாகவே தொலைத்திருந்தால் நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கை அதை மீட்டு கொண்டு வரும். இல்லை, அதுவெல்லாம் தானாகவே உன்னை விட்டு சென்றிருந்தது என்றால் என் குழந்தையே, அது வேண்டுமா வேண்டாமா என்கின்ற ஒரு சரியான தெளிவுக்கு நீ வந்துவிடு. இல்லை என்றால் அது மீண்டும் உன்னை வந்து சேர்ந்து உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கும். அது மட்டுமல்ல, எப்பொழுது வேண்டுமானாலும் மீண்டும் உன்னை விட்டு அது சென்றுவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு அதிசயங்களை நடத்தி தர வேண்டும். இனி எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் உறுதியாக தர வேண்டும் என்பதுதான் அம்மாவினுடைய விருப்பமும் கூட. என் பிள்ளையே, சட்டென்று இந்த சூழ்நிலைகளில் நீ எந்த ஒரு முடிவுகளையும் எடுத்து உன் மனதை காயப்படுத்தி கொள்ளாதே. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதிலிருந்து உனக்கான நம்பிக்கை, உனக்கான மகிழ்ச்சி எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெளிவில்லாத உண்மைகளை எல்லாம் கண்டு நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் எதையும் தொலைக்காதே. இனிமேலும் தொலைப்பதற்கு எதுவும் இல்லை தாயே என்று சொல்கின்ற பிள்ளையானால் என் குழந்தையே, நீ இப்பொழுதிலிருந்து செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றிலுமே உன்னுடைய முயற்சிகள் எந்த அளவில் இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார். இங்கு நிறைய பிள்ளைகளை பார்த்து விட்டேன். தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்கிறார்கள். சரியான நாட்களில் சரியான நேரத்தில் தெய்வத்திற்கு வேண்டிய நைவேத்தியங்களை எல்லாம் படைத்து அவர்களுக்கு உகந்த திதியில் சரியாக அவர்களை வழிபடுகிறார்கள். இதுவெல்லாம் சரிதான். ஆனால் எந்த விஷயம் வேண்டும் என்று தெய்வத்தின் முன்னால் இதையெல்லாம் செய்கிறார்களோ அதை அடைவதற்கு இவர்களிடம் ஒரு சிறு துளியளவு முயற்சி கூட இருக்கவில்லை. அதை அடைவதற்கு இவர்களிடம் ஒரு சிறு துளியளவு கூட தன்னம்பிக்கை இருப்பதில்லை. தெய்வத்தை வணங்குவதை மட்டுமே தன் வேலையாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள். தெய்வத்தை வணங்கவும் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் எந்த விஷயம் வேண்டுமோ அதற்கான உன்னுடைய முயற்சிகளையும் சரியாக எடுக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும். நல்ல விஷயங்கள் நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் பொழுது எதிர்வருகின்ற நாட்கள் உனக்கு எல்லா வெற்றியையும் உறுதியாக கொடுக்கும். எதிர்வருகின்ற நாட்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா நம்பிக்கையையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து தருவதை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து விட்டால் அது போதும். இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்காமல் எங்கும் போகாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். வராகியினுடைய அன்பு பிள்ளையாக எந்நாளும் நீ வளம் வேண்டும் என்றால் உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய அந்த முயற்சியும் தான் உன்னை எனக்கு அருகில் கொண்டு வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த விடியல் பொழுது இன்னும் சற்று நேரத்தில் உன் வெற்றியை உனக்கு கொடுக்கத்தான் போகின்றது. எந்த விஷயத்தை அடைவதற்காக என் பிள்ளை கடும் முயற்சியில் இறங்கி இருந்தாயோ, எந்த ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைத்தால் போதும் என்று என் முன்னால் நீ நின்றாயோ, அந்த விஷயத்தை நான் உனக்கானதாக நிச்சயமாக நிரந்தரமாக ஒப்படைக்கிறேன். இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதும் இந்த வாழ்க்கை தருவது எல்லாமும் உன்னை அதிசயப்படுத்துவதற்குத்தான் என்பதனையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொள்வாய். எந்த நொடிப்பொழுதிலும் இனிமேலும் எந்த விஷயத்தையும் நீ யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே. விட்டு கொடுத்து நீ கஷ்டப்பட்டது எல்லாம் போதும். இனிமேல் நடப்பது ஒவ்வொன்றும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.